ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா வித் டிஎஸ்ஏ என்னோட பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து டே 1 சீரியஸ். நம்ம டெய்லி வந்து ஜாவா கோட் ரீசென்ட்டா கேட்ட கம்பெனில கேட்ட கொஸ்டின்ஸ வந்து அந்தந்த சீரிஸ்ல நம்ம பார்ப்போம். டே 1ல என்ன ப்ரோகிராம்னா, டூசம். இது நான் மோஸ்ட்டா நெறைய இன்டர்வியூல நான் ஃபேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து கேட்ட கொஸ்டின்னால நான் அத சொல்யூஷன் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டூசம் அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இதோட கான்செப்ட் என்னன்னா, இதுல நம்ம என்னன்னா, ஒரு அரே லிஸ்ட் இருக்கும். இந்த அரே லிஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இப்போ நான் கிவன் ஒரு லிஸ்ட் குடுத்துடுறேன். ஏங்கிற ஒரு வேரியபிள்ல ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்ஸ லைக் வந்து ஒரு 2, 5, 7, 9 அந்த மாரி ஒரு ரேஞ்ச் குடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 சம்ங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு டார்கெட் குடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 சம்னா 2 ஆட் பண்ணணும். இந்த 2 ஆட் பண்ணனா அந்த டார்கெட் வேல்யூ வரணும். அதோட சின்டாக்ஸ் வேல்யூ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ நான் வந்து அவுட்புட் வந்து இப்போ நீ இது 8ன்னு மாத்திட்டு, நான் அவுட்புட் வந்து 7ன்னு குடுக்குறேன். இதுல எத ஆட் பண்ணணும்? அந்த 2 வேரியபிள் இப்போ வந்து 0 இது வந்து 0th இண்டெக்ஸ் இது 1, 2, 3. ஸோ இந்த 7 எனக்கு டார்கெட். ஸோ அப்போ 2, 5 ஆட் பண்ணா 7 வரும். ஸோ எனக்கு 0, 1ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட புரோகிராமோட நோக்கம். ஸோ நான் டார்கெட் வேல்யூ என்ன வைக்கிறேன்? டார்கெட்ஸ் ஈக்குவல் டூ 7. ஸோ நம்மளோட அவுட்புட் என்னது? இண்டெக்ஸ் வேல்யூல வரணும். ஸோ நான் என்ன பண்றேன்? நான் ரிசல்ட் ரெஸ் அப்படிங்கிற ஒரு அரேல குடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். அது என்ன ஃபங்ஷன்னா, சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன்ல அந்த ஏவையும் பாஸ் பண்றேன். டார்கெட் அதையும் பாஸ் பண்றேன். இப்ப என்னன்னா, அந்த அந்த இத நான் வந்து ஐல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த 2 எலிமெண்ட் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ 2 இண்டெக்ஸ் கூட்டுனா என்ன இண்டெக்ஸ் வருமோ, அத நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன். இப்ப நான் இதுல ஐ ஸ்பேஸ் ஓகே. இதான் நம்ம கான்செப்ட். இப்போ மெயின் பாக்குறது இது நம்ம ஒரு டெம்ப்ளேட் மாரி வச்சுட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம்? இதோட ஃபங்ஷன் எழுதுறோம். ஸ்டாட்டிக். எனக்கு தேவை இன்ட் அரே. அதனால நான் அரே மெத்தட் எழுதிக்கிறேன். சம். இதுல இன்ட் ஏ ஏ அரே தென் வந்து டார்கெட் டார்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு இதுல நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, மேப் யூஸ் பண்ண போறேன். மேப்ப வச்சு நான் மைனஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ண போறேன். ஸோ நான் மேப் யூஸ் பண்ணிக்கிறேன். மேப் இன்டிஜர், இன்டிஜர். மேப்ப பொறுத்தவரை கீ வேல்யூ அந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். நான் மேப்ங்கிற மாரி குடுத்துட்டு, ஈக்வல் டூ நியூ ஹாஷ் மேப் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து மேப் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹாஷ் மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஸ்டார் போட்டா அந்த யூட்டில்ல உள்ள பேக்கேஜ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நான் ஃபார் லூப் குடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு எலமெண்டா எனக்கு அந்த அரேல இருந்து நான் எடுக்க போறேன். 0ல இருந்து a டாட் லென்த் வர ஓகே. இப்ப இதுல நான் வந்து டிஃபரன்ஸ் எனக்கு வந்து இந்த டார்கெட் வேல்யூவோட டிஃபரன்ஸ் இத கூட்டுனேன்னா அடுத்த வேல்யூ ஈக்குவலா இருக்குதான்னு செக் பண்ண போறேன். அதுக்கு டெவ்ங்கிறது டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். இப்ப டார்கெட் வந்து 7 இருக்கு. மைனஸ் ஏ ஆஃப் ஐ. இப்போ இந்த 7 மைனஸ் ஏ ஆஃப் ஐ. ஐங்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம் 0. ஸோ 0 வந்து 2 இருக்கு. ஸோ இத மைனஸ் பண்ணிட்டோம். 2 வருது. அ டார்கெட் மைனஸ் 2 அப்போ 5 ஆன்சர் வருது. 5ங்கிறது இந்த ரெஃபரன்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். இத நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மேப்ல கன்டெயின்ஸ் கீ இருக்குதான்னு செக் பண்றோம். ஓகே. தென் வந்து இத நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இருந்ததுன்னா அத ரிட்டர்ன் பண்றோம். அதுல என்னன்னா, இப்போ மேப் டாட் கெட் ஆஃப் ஐ டிஃபரன்ஸ். இப்ப அந்த டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா, அதோட இண்டெக்ஸ் வேல்யூவ எடுத்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற மாரி ஒண்ணு குடுத்துடுறோம். தென் இதுல வந்து ஐ. ஓகே. இப்ப அந்த இஃப்க்கு அடுத்து, இப்ப நம்ம கெட் பண்றோம். நம்ம வந்து கெட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து புட் பண்ணணும். புட் பண்ற மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணும் ஒரு டேட்டாவ. அப்ப நான் என்ன பண்றேன், மேப் டாட் புட் யூஸ் பண்ணி ஏ ஆஃப் ஐ, ஐ. ஸோ இது ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த 2மே எனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. இந்த ப்ரோகிராம்ல புட் பண்ணிட்டே இருக்கும். சம்டைம் வந்து 7ஏ இருக்காது. 2 இத கூட்டவே முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் பண்றோம்னா, ரிட்டர்ன் நியூ இன்ட் -1, -1, ஸோ எதுவுமே இல்ல. எனக்கு வந்து அவுட்புட் வந்து எதுவுமே வரல. அந்த பட்சத்துல நான் ரிட்டர்ன் -1, -1. ஸோ இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டிஃபரன்ஸ வச்சு கம்பேர் பண்றோம்.
இப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து கம்பேர் பண்ணணும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூல. மேப்ல ஆல்ரெடி இருக்குது. ஆனா புட் ஆயிரும். திரும்ப அகைன் செக் பண்ணும்போது அந்த வேல்யூ இருக்குது. டிஃபரன்ஸ் அந்த வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 2 வேல்யூவ மட்டும் இத கெட் பண்ணி புட் பண்ணும். இப்போ பாருங்க, அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 0, 1 எனக்கு அவுட்புட் இதான் வரும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த இண்டெக்ஸ் வேல்யூவ கம்பேர் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணி நான் புட் பண்றேன். புட் பண்ணி அந்த வேல்யூவ நான் கெட் பண்ணி ரிட்டர்ன் பண்றேன். அந்த வேல்யூ கரெக்ட்டா டிஃபரன்ஸ் வச்சு நான் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த டே 1 சீரிஸ் வந்து இன்னைக்கு 2 சம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிங்க் வந்து பயோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. பார்த்துக்கோங்க. அதோட லீட் கோட் லிங்க் எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன்.